نحمده ونصلي على رسوله الكريم أما بعد عن عائشة رضي الله تعالى عنها قالت سحر رسول الله صلى الله عليه وسلم يهوديا من يهود بني زريق يقال له لبيد بن أعصمي قال حتى كان رسول الله صلى الله عليه وسلم يخيل إليه أنه يفعل شيئا إلى آخره أو قال النبي صلى الله عليه وسلم صدق رسول النبي الكريم. அன்னைக்கு சகோதரர்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய பாடம் இரண்டு விஷயங்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். ஒன்று சிஹர் என்று சொல்லக்கூடிய சூன்யத்தை பற்றி பார்க்கக்கூடியது, இரண்டாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட விஷத்தை பற்றி. சூன்யம் என்று சொல்லக்கூடியது செய்வினை என்பதாகவும் சூன்யம் என்பதாகவும் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். இதுக்கு அரபியில் சொல்லும் பொழுது சிஹர் என்பதாக சொல்லுவாங்க. இந்த சொல்லிற்குரிய பொருள்களை பார்க்கக்கூடிய சமயத்தில் மென்மை, நுட்பம், கவர்ச்சி, பயப்படுத்துதல், மோசடி உள்ளிட்ட பல பொருள்கள் இதற்குரிய அர்த்தங்கள் இருக்கின்றன. கவிதை பேசுதல் மற்றும் பேச்சில் ஈர்ப்புத்தன்மையை ஏற்படுத்துதல் என்பதற்கும் சிஹர் என்பதாக சொல்வார்கள். இந்த கவிநடையில பேசிய பாடி அலைய கவர்கிறார்கள் அல்லவா, இதற்கும் வசியப்படுத்துதல், அதற்கும் சிஹர் என்றுதான் சொல்வார்கள் அரபியில். இந்த சிஹர் என்று சொல்லக்கூடியது செய்வினை என்பது இருக்குதா இல்லையா என்பது பார்க்கக்கூடிய சமயத்தில் இருக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒன்றிலையும் யாருக்கும் கருத்து வேறுபாடுகள் இல்லை. ஆனால் சில உலமாக்கள் சொல்லக்கூடியவர்கள், அறிஞர்கள் சொல்லும் பொழுது சிஹரின் மூலியமாக, இந்த செய்வினையின் சூனியத்தின் மூலியமாக பாதிப்புகள் ஏற்படுத்த முடியுமா முடியாதா, இந்த விஷயங்கள்ல பார்க்கும் பொழுது சில பேர்கள் சொல்றாங்க இல்ல அப்படின்னா பெருசான பாதிப்பெல்லாம் ஏற்படுத்த முடியாது, சின்ன சின்ன ஒரு உபாதைகள் வேணா பெருசா ஒன்று பாதிப்பு ஏற்படுத்த முடியாது என்பதாக அவர்கள் சொல்கின்றார்கள். பெருமந்த அதிகமான அறிஞர்கள் சொல்லும் பொழுது சிஹரின் மூலியமாக, சூனியத்தின் மூலியமாக பாதிப்புகள் ஏற்படுத்த முடியும். அந்த பாதிப்புகளும் மீள முடியாத பாதிப்புகளாக இருக்காது, மீள முடியக்கூடிய பாதிப்புகளாக இருக்கும். அந்த பாதிப்புகளும் பெருங்கொண்ட விஷயங்களை அதனால ஒன்றும் செய்ய முடியாது என்பதை சொல்றாங்க. இதுல எதெல்லாம் இங்க செய்யக்கூடியவர்கள் எதெல்லாம் பயன்படுத்துவாங்க அப்படின்னு பார்க்கக்கூடிய சமயங்கள்ல இந்த காலடி மண்ணு, தலைமுடிகள், சிக்கு முடிகள், இது போன்ற விஷயங்களை வைத்து இவர்கள், அதே சமயத்துல பெண்களுடைய அந்த மாதவிடாயுடைய துணிகள், இதுகள் எல்லாம் அவர்கள் வைத்து பயன்படுத்துவார்கள். சாதாரணமாக துணிகளை வைத்து எந்த அளவிற்கு இது பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னா செஞ்சமா செய்யலையா அப்படிங்கிற ஒரு நினைப்பு இருக்காது, ஒரு மறதித்தன்மையை ஏற்படுத்தக்கூடியது. இவர்கள் ஒரே விஷயத்தை 2 முறைகள் 2-3 முறைகள் திரும்ப திரும்ப செய்யக்கூடிய அளவிற்கு ஆக்கிவிடும். உடல் நலத்தில் ஒரு குன்றுதல் ஏற்படும், உடம்பு அடிக்கலாமல் இருக்கு, சோம்பேறித்தனமாக இருக்குது, ஒரு அசதியான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. தன்னுடைய உள்ளத்தில் பார்த்தா ஒரு கவலை, திடீர்னு பயம் வந்துகிட்டே இருக்கும். என்னன்னு தெரியலங்க, பயம் வந்துகிட்டே இருக்கு, எதை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு அவர்களுக்கு. இப்படி இது போன்ற காரியங்கள் தான் இவர்கள் இதை வைத்து செய்ய முடியும். பொருளாதாரத்தில் இவர்கள் நடைபெறக்கூடிய அளவிற்கு, பொருளாதாரத்தில் நடைபெறதுன்னா என்ன, ஒரு வாட்டிக்கு பணத்தை கொடுத்தமா கொடுக்கலையான்னு தெரியாது, ஒரு வாட்டிக்கு செலவழிச்சுட்டு போவாரு, எவ்வளவு இருக்குன்னு இவருக்கு தெரியாது. அந்த ஒரு கண்ட்ரோல், ஒரு கட்டுப்பாடு என்பது இல்லாமல் போய்விடும். சுய சிந்தனைகளை சற்று மழுங்கடித்தது போன்று இருக்கும், அவ்வளவுதான். இது போலதான் நடக்கக்கூடியது என்பதாக சொல்கின்றார்கள். அதனால் பெரும் பாதிப்புகள் என்பதை
ஒரு உயிர் போற அளவுக்கு பாதிப்பு உண்டாயிரும் அப்படி என்பதெல்லாம் இல்ல. இந்ததை கற்றுக்கொள்வதும் மார்க்கம் தடை செய்திருக்கின்றது, கற்றுக் கொடுப்பதையும் தடை செய்திருக்கின்றது, இதை செய்வதையும் மார்க்கம் தடை செய்திருக்கின்றது, ஹராம் என்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. அதே மட்டும் பாதிப்புல ஏற்பட்டிருக்கான், அதை மீள்வதற்காக வேண்டி குர்ஆன் ஹதீஸுடைய அடிப்படைகளில் அதை சரி செய்யலாம். இந்த ஒண்ணு குர்ஆன் ஹதீஸ் ஏன்னா அல்லாஹ்வே ரசூலுல்லாஹ்வுக்கு ஏற்பட்டுச்சு. இது போன்ற ஒரு உபாதைகள் செய்யக்கூடியதை செய்தார்கள். மனு சுரை குலத்தை சார்ந்த லபியத் இப்னு அல் அஸம் என்று சொல்லக்கூடிய யூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செஞ்சான். இந்த யூதர்களுக்கு இந்த பழக்கங்கள் அதிகமாக இருக்கக்கூடியது. ஏன்னா இந்த செய்வனை என்று சொல்லக்கூடியது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் இது தோன்றியது. அப்ப அந்த யூதர்களுக்கு அதை அதிகமாக இவர்கள் இதை கற்று வைத்திருப்பார்கள். இது அவங்க நிறைய விஷயங்களை வைத்து தவறான விஷயங்கள்ல தான் அவர்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. கணவன் மனைவிகளை பிரிக்கக்கூடிய விஷயங்கள்ல இருந்து இந்த உறவுகளை பிரிக்கக்கூடிய விஷயங்கள், இது போன்ற விஷயங்கள் அதிகமாக அவங்க செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு எப்படி செஞ்சிருக்காங்க? செய்வனை செய்து விட்டாங்க. இதை அடுத்து தான் செய்யாத ஒன்றை செய்வது போன்ற பிரமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஏற்பட்டது. ஒரு நாள் அல்லது ஒரு இரவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செஞ்சாங்க, மீண்டும் துஆ செய்தார்கள், மீண்டும் துஆ செய்தாங்க. இதுபோல் துஆ செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. துஆ செஞ்சு ரெண்டாவது இருந்தாங்க, இருந்து உறங்கிடுறாங்க. நித்திரையில் ஆன உடனே பிறகு ரசூலுல்லாஹி சொன்னாங்க, ஆயிஷாவே, ரசூலுல்லாஹி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஆயிஷாவே விஷயம் தெரியுமா? நான் எந்த விஷயத்தை தெளிவை தரும்படி அல்லாஹ் தஆலாவிடம் கேட்டேனோ அந்த விஷயத்தில் அல்லாஹ் எனக்கு தெளிவை வழங்கி விட்டான் என்பதாக சொன்னாங்க. என் கனவுல எப்படி ரசூலுல்லாஹ் என்னாச்சு, ஏன்னா என்ன எதுபோல ரசூலுல்லாஹ் செஞ்சிருந்தாங்க அப்படிங்கறத நம்ம அதை வழங்கிடணும். ஒரு காரியத்தை செஞ்சோமா செய்யலையாங்கிறது தெரியாது அவங்களுக்கு. அதே போல தன்னுடைய மனைவியுடைய வீட்டிற்கு இங்க போனோமா போலையாங்கிறது தெரியாது. தாமத்திய சந்தோஷத்தில் இருந்தோமா இல்லையாங்கிறது தெரியாது. இந்த அளவுக்கு இதுதான் மருதி. அவங்களுக்கு அந்த ஒரு மருதி போன்ற ஒன்றுதான், எல்லா விஷயத்திலையும் கிடையாது. ஆனா நுபுவத்துடைய விஷயத்துல அதுல தலையிட முடியாது, அதுல கை வைக்க முடியாது. அது கரெக்டாக ரசூலுல்லாஹி பாக்கி இந்த நுபுவத்துடைய ரசூலுல்லாஹிக்கு வழங்கப்பட்டது ஷரியத்துடைய விஷயங்கள், தீர்ப்பு வழங்கக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் அவங்களுக்கு எந்த ஒரு மறதி ஏற்பாடுகளும் வரவில்லை. ஆனா பாக்கி விஷயங்கள்ல, குடும்ப விஷயங்கள்ல, இந்த இதுகள்லாம் இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் மறதிகள் ஏற்பட்டது இந்த செயலின் காரணமாக. அப்ப எந்த விஷயத்துல எனக்கு தெளிவு கட்டுச்சு, கனவுல 2 வானவர்கள் வந்தாங்க. அதையும் சொல்லும்போது சொல்றாங்க, 2 வானவர்கள் வந்தாங்க. ஒருத்தர் தலைமாட்டிலையும் ஒருத்தர் கால் மாட்டிலே உட்கார்ந்தாங்க. தலைமாட்டில் இருக்கிறவரை பார்த்து கால் மாட்டில் உள்ளவர் சொன்னாரா இல்ல கால் மாட்டில் இருக்கிற பார்த்து தலைமாட்டை கேட்டாராங்கிறது தெரியாது. ஆனா இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டாங்க. என்ன பேசிக்கினாங்க, இந்த மனிதருக்கு என்ன ஆனது, இவருக்கு என்ன நோய் வந்திருக்கு அப்படின்னு ஒருத்தர் கேட்டாரு. அப்ப அடுத்தவர் சொன்னாரு, இவருக்கு சூனியம் செய்யப்பட்டுள்ளது என்பதாக சொன்னார்கள். அவங்க கேட்டாங்க, சூனியம் வைத்தது எங்க வச்சிருக்காங்க, யார் வச்சது சூனியம் என்பதாக பசி கேட்கிறாங்க. லபீத் இப்னு அல் அஸம் என்று சொல்லக்கூடிய ஒரு யூதன் வச்சிருக்கான் அப்படின்னு பதில் இருந்தாங்க. அப்ப எதிரில் கேட்டாரு, சூனியம் எதிர வச்சிருக்காங்க வைக்கப்பட்டது அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொன்னாரு, சீப்பிலும் சிக்கல் முடியிலும், சிக்கு முடி இருக்குல்ல, அந்த சிக்கு முடியை எடுத்து கொண்டு போய் வைத்திருக்கின்றார்கள். மேலும் ஆண் பேரித்தமத்துடைய அந்த உரையில் இது வைக்கப்பட்டு அங்க இத ஒரு எங்க வச்சிருக்காங்க, எந்த இடத்துல கொண்டு போய் வச்சிருக்காங்க அப்படின்னு 2வது கேட்கிறாங்க. கேட்ட உடனே அப்படி சொல்றாங்க, ஜூஹல்வான் என்று சொல்லக்கூடிய ஜூஹல்வானுடைய குலத்தாரின் கிணற்றில் உள்ள கல் ஒன்றிற்குரிய அடியில தூக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. இதை சொன்ன உடனே ரசூலுல்லாஹி உடனே காலில் விழுந்தாங்க. எந்திரிச்சு ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு சொல்றாங்க, சஹாபாக்களை கூட்டு போறாங்க.
பகல்ல. அதே போல அந்த இடத்துக்கு போறாங்க. போய் இன்று ஜுவால்மான் என்று சொல்லக்கூடிய அந்த குலத்தாருடைய இடத்திற்கு போறாங்க. அங்க ஒரு கிணறு இருக்கு. அந்த கிணத்துல இருக்கக்கூடியதை சொல்லும் பொழுது சொல்கின்றார்கள், எந்த அளவிற்கு இருந்தால் அதனுடைய பேரித்த பலங்கள் ஷைத்தான்களின் தலைகளை போன்று இருந்தன. அதனுடைய நீர் இருக்கின்றது, அந்த கிணத்துடைய நீர் இருக்கிறது, அது மருந்தாணியின் சாற்றை ஊற்றியது போன்று இருந்தது. மருந்தாணி அரைச்சு அந்த கழுவாங்களா, அது எப்படி சிவப்பு கலா மாதிரி கலங்களான ஒரு முறையில் அது போல இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. உடனே அதை எடுக்கப்பட்டுன்னு ஐசத்தியக்காரன் இல்லாதவங்க கேட்கறாங்க, யாரும் சொல்ல அதை எடுத்தீங்களே, எடுத்து காமிச்சிருக்காம கொண்டிருக்காமன்னு. அப்ப சொன்னாங்க, இல்ல நான் அது எரிச்சிருக்கலாமே காமிச்சு அப்படின்னு. இல்ல நான் அதை புதைக்க சொல்லிட்டு ஒண்ணுன்னு அதுக்கு பின்னால் சொல்லப்படுகின்றது. மற்றொரு ஹதீஸ்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது அந்த கிணத்தையே ரசூலுல்லாஹ் மூட சொல்லிட்டாங்க. அந்த கிணத்தையே மூட சொல்லிட்டாங்க. ஏன்னா நாளைக்கு இது ஒரு பெரிய ஒரு விஷயம் ஆகி மக்கள் இதை இதுதான் ரசூலுல்லாஹ்க்கு செய்வன செஞ்ச கிணறு அது ஒரு இதாயிடக்கூடாது என்பதன் காரணத்தினால் அதை புதைத்த இடத்தையும் சொல்லவில்லை, புதைக்கப்பட்ட அந்த இருந்த இடத்தையும் கேணியும் அனைத்தையுமே அழித்தார்கள். அதே போல் ரசூலுல்லாஹ்வுக்கு விஷம் கொடுக்கப்பட்டதுன்னு ஒரு சம்பவம் நிகழ்ந்தது. நேற்று கூட ஜும்மால பயான்ல கூட சொல்லிட்டு இருந்தோம். அப்ப இந்த ஆட்டு இறைச்சியில தலைவி கொடுக்கப்பட்டது ஒரு யூத பெண்மணி கொடுத்துச்சு. கொடுத்த உடனே ரசூலுல்லாஹ் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டாங்கன்னா கொஞ்சம் தான் எடுத்து சாப்பிடுவாங்க. அவங்க அப்பொழுது அவர் நான் உங்களை கொல்ல விரும்பினேன் என்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, அதற்காக அல்லது எனக்கு எதற்காக நீ இது போல கொடுத்த அப்படின்னா, அல்லாஹ் உன்னை என்னை கொள்றதுக்கு அல்லாஹ் உன்னை சாப்பிடலையே, இப்லீஸ் தான் சாக்கப்பட்டு இருக்கு, அவன் தான் பிறந்ததுல இருந்து கொல்லண்டு வந்திருக்க, நீயாமா உன்னை கொள்றதுக்காக என்ன அல்லாஹ் ஒன்னும் சாப்பிடலையா அப்படின்னு அந்த பெண்மணி சொன்னால், அவளை நாங்கள் அப்படின்னு சொன்ன உடனே மக்கள் எல்லாம் கேட்டாங்க, நாங்க அவளை கொண்ட யார சொல்லலாம்னு. ரசூலுல்லாஹ் அந்த பெண்மணியை மன்னித்து விட சொன்னார்கள், நீங்க விட்டுருங்க, வேணாம் கொல்லாதீங்க அப்படின்னு. ரசூலுல்லாஹ்வுக்கு உள்நாக்கு சதையில் அந்த விஷத்தின் அடையாளத்தை நான் தொடர்ந்து பார்த்து வந்தேன் என்பதாக அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க. கடைசியில் ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த இது இருந்துகிட்டே இருந்துச்சு. சரி, இதை கொடுத்த பெண்மணி, அந்த யூத பெண்மணி யார், அந்த பெண்மணியுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்க்கல, ஸைனப் பின்த் அல் ஹாரிஸ் என்பதாகும். அல்லாஹ் இப்னு முஷ்கின் என்பது அவருடைய கணவனின் பெயராக இருக்கின்றது. இந்த பெண்மணி கொடுத்த விஷயத்தின் காரணமாக வேறொரு சஹாபி ஒருத்தவரும் பாதிக்கப்பட்டு இருந்தாரு. நபித்தோழர் பிஷ்ர் இப்னு அல் பராக்கா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த விஷத்தினால இறந்தாங்க. அதன் காரணத்தினால் அந்த பெண்மணியும் கொலை செய்யப்பட்டது என்பதுதான் இதன் மூலமாக நம் தெரிய வருகின்றது. எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அதை விளங்கி நடக்கக்கூடிய நன்மக்களாக உள்ளவங்களாக ஆக்கி அருள்வானாக. வாக்கு தவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹான ரப்பி ஹம்தி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வநஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வநதுபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.